கர்த்தருடைய வசனம் இவ்விதமாய் சொல்லப்படுகிறது, உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. ஒரு தேவ பிள்ளை தேவனை தேடப்படும் பொழுது தேவன் அவர்களுக்கு சந்தோஷத்தை தருகிறவராய் இருக்கிறார். இந்த அநேகருடைய குடும்பத்தில் எந்த காரியம் இல்லாமல் இருக்கிறது என்றால், பணம் இருக்குது, பொருள் இருக்கிறது, ஆனால் சந்தோஷமும் சமாதானமும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இன்று உங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் தேவனுடைய பாதத்திலிருந்து வேண்டுமா? அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஏன்னா தேவனை நோக்கி கூப்பிடுகிற பிள்ளைகளுக்கு தேவன் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிறைவாய் தருகிறவராய் இருக்கிறார். இன்று உங்களுடைய குடும்பத்தில் என்னென்ன காரியங்கள் எல்லாமே இருந்தோம், ஒரு சமாதானம் இல்லாமல் இருக்கிறோம், ஒரு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறோம், ஆளுக்காளுக்கு ஒரு மூலையில் இருக்கிறோம் என்று நீங்கள் நினைத்தீர்கள் என்றால், இன்றைய தினத்தில் தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து சொல்லுங்க, நான் உம்மை தேடுகிறபடினா, நான் உம்மை விசுவாசிக்கிறபடினா, தகப்பனே எங்களுடைய குடும்பத்தில், எங்களுடைய சபைகளில், எங்களுடைய தெருகளில் ஒரு அற்புதங்கள் நடந்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் காணத்தக்கதாக, நாங்கள் ஆலயத்தில் வந்து உம்மை மகிழ்ச்சியாய் துதிக்கத்தக்கதாக எங்களுக்கு ஒரு பாதையை திறந்துருங்கன்னு கேட்டு பாருங்க. நிச்சயமாய் கர்த்தர் இறங்கி வந்து அவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அவர் அற்புதங்களை செய்து சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும்படி செய்ய போகிறார். நான் நிச்சயம் விசுவாசிக்கிறேன். அடைக்கப்பட்ட எல்லா வாசல்களையும் கர்த்தர் நிர்மலமாக்கி போட்டு அவர் உங்களுக்காக புதிய பாதைகளை திறந்து உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து, உங்கள் வேலைகளை ஆசீர்வதித்து, உங்களை எல்லைகளை விஸ்தாரமாக்கி உங்களை தூக்கி நிறுத்த போகிறார். நிச்சயம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மை குறையப்படாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். God bless you.